ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 392. இதில் ஸ்ரீ மத்வா ஆச்சாரியன் குழந்தை பருவ லீலைகள் சிலவற்றை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்பவர் எல்லாம் வல்ல பரம்பொருளான இறைவனே. அவர் பிரம்மாவாக இருந்து உயிர்களை படைக்கின்றார், திருமாலாக இருந்து உயிர்களை காத்து அருளுகின்றார், ருத்திரனாக இருந்து அழித்தல் தொழிலை செய்கின்றார். உலகில் தீயவர்கள் வலிமை பெற்று நல்லவர்களை துன்புறுத்தும் போது இறைவனான திருமால் மண்ணில் அவதரிக்கின்றார், தீயவர்களை அழிக்கின்றார், நல்லவர்களை காத்து அருள்கின்றார். அவ்வாறு திருமால் எடுத்த அவதாரங்கள் பலவாகும். அவற்றுள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை 10 அவதாரங்கள் ஆகும். அவற்றே தசா அவதாரங்கள் என வழங்குகின்றார்கள். ராவணனை அழிப்பதற்காக திரேத்தாயுகத்தில் திருமால் ராமனாக அவதரித்தார். அப்போது வாயுதேவன் ஆஞ்சநேயராக பிறந்து ராமபிரானின் பரம பக்தராக விளங்கினார். ராவணனை அழிப்பதற்காக அவதரித்த ராமபிரானுக்கு உற்ற துணையாக இருந்தார். ராமபிரானின் அன்புக்குரிய அடியவராக விளங்கினார். அடுத்ததாக சிசுபாலன், கம்சன் போன்ற கொடியவர்களை கொன்று அழிப்பதற்காக துவாபுர யுகத்தில் சீமன் நாராயணனாகிய திருமால் கிருஷ்ணராக அவதரித்தார். அப்போது வாயு பகவான் பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரான பீமசேனனாக அவதரித்து கிருஷ்ண பரமாத்மாவின் நண்பராக விளங்கினார். இப்படிப்பட்ட அத்தகைய பெருமை வாய்ந்த வாயுதேவன் கலியுகமாய இந்த யுகத்திலும் அவதரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன் தெரியுமா? எங்கும் நாத்திக கொள்கை பரவ தொடங்கிற்று, அதர்மம் மலியல் ஆயிற்று, கண்டதே காட்சியாயிற்று, கொண்டதே கொள்கையாயிற்று. அதை அறிந்து நல்லவர்கள் மனம் வருந்தினார்கள். இறைவன் அணுவுக்குள் அணுவாக இருப்பவர், அனைத்து உயிர்களிலும் நீக்கமர நிறைந்து இருப்பவர். ஆதலால் அவர் அறியாதது இல்லை அல்லவா? அனைத்தையும் அறிந்த இறைவன் வாயுதேவனை அழைத்து, நான் ராம அவதாரம் எடுத்தபோது நீ ஆஞ்சநேயனாக அவதரித்து எனக்கு உறுதுணையாக இருந்தாய். நான் கிருஷ்ண அவதாரம் எடுத்தபோது நீ பீமனாக அவதரித்து என் ஆணைப்படி கொடியவர்களை கொன்று அழித்தாய். இப்பொழுது கலியுகத்தில் நீ மீண்டும் பூ உலகில் அவதரிக்க வேண்டும். திசை மாறி செல்லும் பறவைகள் போல் துன்மார்க்கர்களின் துர்போதனையால் அறநெறியை விட்டு விலகிச் செல்லும் மக்களை நீ நல் வழிப்படுத்த வேண்டும். நாஸ்திக மார்க்கத்தில் சென்று கொண்டு இருக்கும் மக்களை நீ மீண்டும் ஆஸ்திக மார்க்கத்திற்கு திருப்ப வேண்டும் என ஆணையிட்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான வாயுதேவன் இறைவனின் திரு உள்ளப்படி செய்வதாக உறுதி கூறி விடைபெற்று சென்றார். இறை பக்தியும் இனிய பண்புகளும் நிறைந்த தம்பதியருக்கு ஸ்ரீ மத்வா ஆச்சாரியர் மைந்தராக பிறந்து இறைவனின் கட்டளை நிறைவேற்ற முடிவு செய்தார். இப்பொழுது கர்நாடக மாநிலத்தில் தென்கனரா மாவட்டத்தில் இன்றைக்கு நாடு அறிந்த திருத்தலம் ஒன்று இருக்கிறது. அத்திருத்தலத்தின் பெயர் உடுப்பி என்பதாகும். உடுபம் என்னும் சொல்லுக்கு படகு என்பது பொருளாகும். ஒரு காலத்தில் படகு துறையாக விளங்கியதால் அந்த திருத்தலத்திற்கு உடுப்பி என்னும் பெயர் வந்ததாக கூறுவார்கள். இன்றைக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் அங்கு திருக்கோவில் கொண்டுள்ளதால் புகழ்பெற்ற வைஷ்ணவ திருத்தலமாக விளங்குகின்றது அந்த நகரம். அந்த பகுதியில் பாஜக கஷேத்திரம் என்னும் சிற்றூர் ஒன்று இருக்கிறது. அந்த கிராமம் உடுப்பிக்கு தென்கிழக்கில் சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. பாஜக கஷேத்திரத்திற்கு மற்றும் ஒரு பெயரும் உண்டு. சிவரூபியம் என்பதே அந்த பெயராகும். அந்த ஊரில் மத்திய கேசப்
பட்டர் என்ற பெயருடைய அந்தன சீலர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் கற்று அறிந்த மேதை, வேத விற்பன்னர், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றை நன்கு கற்று உணர்ந்த பண்டிதர், தவசீலர், நற்பண்புகளும் நல் ஒழுக்கமும் நிறைந்தவர். அவருடைய துணைவியார் பெயர் வேதவதி தேவி. அவர் குலமகளுக்குரிய குண நலன்கள் அனைத்தும் வாய்க்கப் பெற்றவர். தம் கணவரைப் போலவே தெய்வ பக்தி நிறைந்தவர். பதி பக்தியிலும் அந்த அம்மையார் சிறந்து விளங்கினார். அந்த தம்பதியருக்கு பெண் மகவு ஒன்று இருந்தது. ஆனால் அவர்களுக்கு பிறந்த 2 ஆண் குழந்தைகளும் இள வயதிலேயே இறந்து விட்டன. அதனால் அத்தம்பதியர் மனம் மிகவும் நொந்து போய் இருந்தார்கள். இந்த உலகமே அவர்களுக்கு சூன்யமாக தோன்றிற்று. தங்கள் குலம் தலைக்க ஆண் சந்ததி இல்லாமற் போய்விடுமோ என அவர்கள் அஞ்சினார்கள். ஆயினும் தெய்வ பக்தி நிறைந்த அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. தங்களுக்கு நீண்ட ஆயிலும் நுண்ணிய மதியும் சிறந்த குண நலன்களும் தெய்வ பக்தியும் நிறைந்த ஆண் மகவு ஒன்றை அருளும்படி தாங்கள் வழிபட்டு வந்த அனந்தேஸ்வரரை அள்ளும் பகலும் இறைஞ்சி வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தாங்கள் விரும்பியவாறு ஒரு சத்புத்திரனை மகனாக பெறுவதற்காக அவர்கள் பல்வேறு வகையான நோன்புகளையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டார்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது பல மொழி அல்லவா? மத்திய கேகப்பட்டர் தம்பதிகளுடைய நம்பிக்கை வீணாகவில்லை. இறைவனுடைய கட்டளை நிறைவேற்ற விரும்பிய வாயுதேவன் மத்திய கேகப்பட்ட தம்பதிகளுக்கு மைந்தராக பிறக்க முடிவு செய்தார். அதன்படி அவர் கிபி 1238ஆம் ஆண்டு மத்திய கேகப்பட்ட தம்பதியருக்கு மகனாக வந்து பிறந்தார். தேவன் ஒருவன் குழந்தையாக பிறக்கும்போது அந்த குழந்தை மிக மிக அழகியதாகத்தான் இருக்க வேண்டும். மத்திய கேகப்பட்டருக்கு மகவாய் வந்து தோன்றிய அந்த குழந்தையும் சாமுத்திரிகா லட்சணங்கள் அனைத்தும் நிறைந்த அழகிய குழந்தையாகவே இருந்தது. அதனை கண்டு அந்த தம்பதியர்கள் அளவிலா மகிழ்ச்சி எய்தினார்கள். தங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அழகிய ஆண் மகவு ஒன்றை தங்களுக்கு வழங்கிய அனந்தேஸ்வரருக்கு பலமுறை நன்றி கூறினார்கள். அக்குழந்தைக்கு வாசுதேவன் என திருநாமம் சூட்டினார்கள். தெய்வீக குழந்தையாகிய வாசுதேவன் தமக்கு ஒரு வயது முடியும் வரை வாளாக இருந்தார். பிறகு மெல்ல மெல்ல தம்முடைய தெய்வீக சக்திகளை தம்முடைய பெற்றோருக்கும் மற்றோருக்கும் உணர்த்தத் தொடங்கினார். தம்முடைய தெய்வீக சக்தியை கொண்டு அவர் நிகழ்த்திய அற்புதங்களை கண்ட பிறகே அவருடைய பெற்றோரும் மற்றோரும் அவர் ஒரு தெய்வ குழந்தை என்பதை அறியத் தொடங்கினார்கள். அந்த குழந்தையிடம் அளவு கடந்த அன்பு காட்டலானார்கள். இப்பொழுது வாசுதேவன் தமக்கு 2 வயது நடந்து கொண்டிருந்த போது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். ஒரு நாள் அவருடைய தாயாரான வேதவதி தேவியும் தகப்பனார் மத்திய கேகப்பட்டரும் வெளியே சென்று இருந்தார்கள். அப்போது வாசுதேவனை அவருடைய தமக்கியார் தூக்கி வைத்து வேடிக்கை காட்டுக்கொண்டு இருந்தார். வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த வாசுதேவன் திடீரென அழத் தொடங்கினார். சிறுமியான அவருடைய தமக்கைக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த சிறுமி தன்னால் முடிந்தவரை வாசுதேவனை சமாதானப்படுத்தி பார்த்தால் வாசுதேவனோ அழுவதை நிறுத்தவில்லை. பசியின் காரணமாகவே தனது தம்பி அழுவதாக நினைத்த அந்த சிறுமி அந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பது என யோசித்தாள். தன்னுடைய தாயார் 30 படி கொள்ளை வேக வைத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைத்து இருந்தது அவள் நினைவுக்கு வந்தது. அவள் தன் தம்பியை தூக்கி கொண்டு கொள் வைக்கப்பட்டு இருந்த இடத்திற்கு சென்றாள். அந்த கொள்ளில் இருந்து ஒரு பிடி எடுத்து தன் தம்பியிடம் கொடுத்து தின்னச் சொன்னாள். ஒரு பிடி கொள்ளையும் தின்று முடித்த வாசுதேவன் அத்துடன் நின்றாரா? அதுதான் இல்லை. அவர் மேன்மேலும் கேட்டு கேட்டு கொள்ளை வாங்கி தின்றவண்ணம் இருந்தார். அவருடைய தாயார் 30 படி கொள்ளை வேக வைத்து இருந்தாரல்லவா? அந்த 30 படி கொள்ளையும் தின்று முடித்த பிறகே அவருடைய பசி
நீங்கியது. இப்பொழுது வெளியே சென்று இருந்த வேதவதி தேவியும் மத்திய கேகப்பட்டரும் வீடு திரும்பியதும் வாசுதேவனின் தமக்கையார் தன்னுடைய தம்பி 30 படி கொள்ளையும் தின்று முடித்த விஷயத்தை கூறினாள். அதனை கேட்டு வாசுதேவனின் பெற்றோர் அச்சமும் வியப்பும் அடைந்தார்கள். தங்கள் அருமை குழந்தைக்கு என்ன கெடுதல் ஏற்பட போகின்றதோ என பயந்தார்கள். தங்களுக்கு தெரிந்த கை வைத்தியமெல்லாம் செய்தார்கள். வாயுதேவனின் அவதாரமான வாசுதேவனுக்கோ எந்த ஒருவித கெடுதலும் ஏற்படவில்லை. 2 வயதான வாசுதேவன் 30 படி கொள்ளை தின்று ஜீரணித்துவிட்டு எதுவுமே நடக்காதது போல் ஓடி ஆடி விளையாடிக்கொண்டு இருந்தார். அதனைக் கண்டு அவருடைய பெற்றோர்கள் பெரு வியப்பு அடைந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு அக்கம் பக்கம் வீடுகளில் இருந்தவர்கள் வாசுதேவன் நிகழ்த்திய அற்புதத்தை பற்றி அறிந்து கொண்டார்கள். வாசுதேவன் தெய்வ அம்சம் நிறைந்த குழந்தை என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஒரு தடவை மத்திய கேகப்பட்டர் புதிதாக பசுமாடு ஒன்றை விலைக்கு வாங்க விரும்பினார். ஆனால் அவரிடம் பணம் கிடையாது. அதனால் மாட்டு வியாபாரி ஒருவரிடம் கடன் சொல்லி பசுமாடு ஒன்றை வாங்கி வந்து விட்டார். பல மாதங்கள் கழிந்துவிட்டன. அவரால் வியாபாரிக்கு பணம் கொடுக்க முடியவில்லை. மாடு விற்ற வியாபாரி சும்மா இருப்பானா? அவர் ஒரு நாள் மத்திய கேகப்பட்டருடைய வீட்டுக்கு வந்து பணம் கேட்டார். மத்திய கேகப்பட்டரோ விரைவில் தாமே பணத்தை கொண்டு வந்து கொடுப்பதாக கூறி வியாபாரி அனுப்பிவிட்டு மிகவும் வருத்தத்தோடு அமர்ந்து இருந்தார். அந்த சமயத்தில் வெளியே விளையாட சென்று இருந்த சிறுவன் வாசுதேவன் வீட்டுக்கு திரும்பி வந்தார். சோகத்தோடு அமர்ந்து இருந்த தமது தந்தையாரிடம் விஷயத்தை கேட்டு அறிந்து கொண்டார். பிறகு அவர் தம் தந்தையாரை பார்த்து, தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், இறைவன் இருக்கின்றார் என கூறி சமாதானம் செய்துவிட்டு போய்விட்டார். சில நாட்கள் கழிந்தன. மத்திய கேகப்பட்டரால் வியாபாரிக்கு பணம் கொடுக்க முடியவில்லை. வியாபாரி மீண்டும் மத்திய கேகப்பட்டரை தேடி வந்தார். அப்போது மத்திய கேகப்பட்டரோ அவருடைய மனைவியான வேதவதி தேவியாரோ வீட்டில் இல்லை. சிறுவரான வாசுதேவன் மட்டும் வீட்டில் இருந்தார். அவர் புளியங்கொட்டைகளை வைத்து விளையாடி கொண்டு இருந்தார். அவர் தம் வீட்டுக்கு வந்த வியாபாரியை பார்த்து, ஐயா, தாங்கள் யார்? எதற்காக என் தந்தையாரை தேடி வந்து இருக்கின்றீர்கள் என கேட்டார். வியாபாரி விஷயத்தை கூறினார். இதனை கேட்ட வாசுதேவன், ஓ, தாங்கள்தான் அந்த வியாபாரியா? நல்லது, இதோ இந்த புளியங்கொட்டைகளை எடுத்துச் செல்லுங்கள். தங்களுடைய செல்வமும் பெருகும், தங்களுக்கு மோட்சமும் சித்திக்கும் என கூறி அதுவரை தாம் வைத்து விளையாடி கொண்டு இருந்த புளியங்கொட்டைகளை அள்ளி அள்ளி அந்த வியாபாரியிடம் கொடுத்து விட்டார். வியாபாரியோ மிக மிக நல்லவர். அத்துடன் வாசுதேவன் நிகழ்த்தி வந்த அற்புதங்களை பற்றியும் அந்த வியாபாரி கேள்விப்பட்டு இருந்தார். அதனால் அவர் வாசுதேவன் கொடுத்த புளியங்கொட்டைகளை பணிவோடும் அன்போடும் வாங்கி கொண்டு தமது வீட்டிற்கு சென்று விட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பல நாட்கள் கழிந்துவிட்டன. ஒரு நாள் மத்திய கேகப்பட்டர் பணம் கொடுப்பதற்காக வியாபாரி வீட்டிற்கு சென்றார். அவரை பார்த்ததும் அந்த வியாபாரி அன்போடு வரவேற்று உபசரித்தார். மத்திய கேகப்பட்டர் பணத்தை எடுத்து வியாபாரியிடம் கொடுத்தார். அப்போது அந்த வியாபாரி மத்திய கேகப்பட்டரிடம் வாசுதேவன் புளியங்கொட்டைகளை கொடுத்த விஷயத்தை கூறினார். பிறகு அவர் மத்திய கேகப்பட்டரை பார்த்து, ஐயா, தங்கள் பிள்ளை கூறியபடியே அன்று முதல் என் செல்வம் நாளுக்கு நாள் பல்கி பெருகி வருகின்றது. அதனால் தாங்கள் பசுமாட்டிற்கான விலையை தர வேண்டியது கிடையாது. இந்த பணத்தை தாங்களே எடுத்துச் செல்லுங்கள் என கூறிவிட்டார். இதனை கேட்டு மத்திய கேகப்பட்டர் பெரு வியப்பும் பெரு மகிழ்ச்சியும் அடைந்தார். வியாபாரியிடம் விடைபெற்று வீடு திரும்பினார். தம்முடைய மகன் நிகழ்த்திய அற்புதத்தை தனது மனைவியாரிடம் கூறினார். இதே போன்றதொரு சம்பவம் மீண்டும் நடந்தது. மேலும்
1-2 ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் வழக்கம்போல் வெளியே விளையாடச் சென்று இருந்த வாசுதேவன் மாலை வெகுநேரமாகி வீடு திரும்பவில்லை. பெற்றோர்கள் அவரை ஊர் முழுவதும் தேடி பார்த்து அலுத்து போய்விட்டார்கள். தங்கள் மைந்தன் எப்படியும் வீடு திரும்பி விடுவான் என்ற நம்பிக்கையில் அவரை தேடுவதை கை விட்டுவிட்டு வீடு திரும்பி விட்டார்கள். யார் இடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பிய வாசுதேவன் அடர்ந்த ஒரு காட்டின் வழியே தனியாக நடந்து சென்றார். தனியாக காட்டின் வழியே சென்று கொண்டு இருந்த வாசுதேவனை பிரயாணிகள் சிலர் பாதையில் சந்தித்தார்கள். அந்த காட்டில் கொடிய மிருகங்கள் நடமாடுவதை வாசுதேவனிடம் கூறி அந்த வழியே தனியே செல்ல வேண்டாமென எச்சரித்தார்கள். அந்த எச்சரிக்கைகளை கேட்டு சிறுவன் வாசுதேவன் சிறிதும் கவலைப்பட கிடையாது. காட்டு மிருகங்களுக்கு பயந்து தம் பயணத்தை கை விட்டுவிட்டு வீடு திரும்பவும் கிடையாது. முன் வைத்த காலை பின் வைக்காத மா வீரனைப் போல் அவர் அடர்ந்த காடுகளின் வழியே அல்லும் பகலும் அயராமல் நடந்து சென்றார். சில நாட்களுக்கு பிறகு அவர் கடுவூர் என்ற ஊரைச் சேர்ந்த காட்டின் நடுவில் இருக்கும் திருக்கோவிலை அடைந்து அங்கு கோவில் கொண்டிருக்கும் சிவன் நாராயணனை வணங்கி வழிபட்டார். பின்னர் அங்கிருந்து அவர் கிளம்பி சென்று பன்னங்கே என்ற இடத்தில் கோவில் கொண்டுள்ள சிவபெருமானை தரிசித்தார். அங்கு 1-2 நாட்கள் தங்கியிருந்தார். பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு உடுப்பிக்கு சென்றார். அந்த திருத்தலத்தில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ அனந்தேஸ்வரரை வழிபட்டு மகிழ்ந்தார். சில நாட்கள் அங்கு தங்கியிருப்பதற்கு முடிவு செய்தார். இதற்கு இடையில் பல நாட்கள் பறந்தோடிவிட்டன. எப்படியும் 1-2 நாட்களில் தங்கள் மைந்தன் வீட்டிற்கு திரும்பி வந்து விடுவாரென மத்திய கேட்கப்பட்ட தம்பதிகள் நினைத்து இருந்தார்கள். நாட்கள் பல கழிந்த பிறகும் வாசுதேவன் திரும்பி வராததால் அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. காணாமல் போன தங்கள் மைந்தனை தேடுவதில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டார்கள். பல இடங்களில் தேடியும் வாசுதேவன் கிடைக்கவில்லை. இறுதியில் அவர்கள் உடுப்பிக்கு சென்றார்கள். உடுப்பிக்கு சென்ற அவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வமாகிய ஸ்ரீ அனந்தேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்றார்கள். அங்கு அவர்கள் வாசுதேவனை கண்டார்கள். எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தார்கள். ஸ்ரீ அனந்தேஸ்வரருக்கு நன்றி தெரிவித்தார்கள். பின்னர் தங்கள் மைந்தனை அழைத்து கொண்டு ஊருக்கு திரும்பிவிட்டார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்